So welcome back to Jupiter Academy channel. TN Medical Selection 2024 and 25 counseling ஆன நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31st July 2024 அதாவது இன்னைக்கு அண்ட் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th August 2024 அப் டு 5 PM மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கான எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் will be updated on the official website னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அதுவும் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல டிக்ளேர் பண்றாங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா tnmedicalselection.org இதுதான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் லைக் அப்ளைங் ஃபார் த கவுன்சிலிங் என்னென்ன டிப் பார்ப்போம். டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் 2024 அண்ட் 2025 டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் போத் ஸ்டேட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா யார் அப்ளை பண்ணுறீங்களோ டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. போத் சைட் ஆஃப் தி சர்டிஃபிகேட், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். தேர்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th மார்க் ஷீட் சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 12th மார்க் ஷீட் அகைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். ஃபிஃப்த் சர்டிஃபிகேட் என்ன கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னா டிசி. அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th standard to 12th standard போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். செவன்த் என்ன கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். 8th சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க இஃப் அப்ளிகபிள். ஸோ 9th சர்டிஃபிகேட் என்ன கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எய்தர் ஒன் மதர் ஆர் ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் 10th சர்டிஃபிகேட் பார்க்கும்போது உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் 6th standard to 12th standard. இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் போனஃபைட் வந்து கலெக்ட். ஸோ 11th சர்டிஃபிகேட் பார்க்கும்போது இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஃபார் ஃபீஸ் எக்ஸம்ஷன். அண்ட் இப்போ 12th சர்டிஃபிகேட் பார்க்கும்போது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இது யார் யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு பார்க்கும்போது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அண்ட் ஐஎஸ்சிஇ போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இல்லை. ஸோ வேறு ஏதாச்சும் போர்டு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆப்டைன் பண்ணணும். எங்கேருந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை. ஸோ 13th சர்டிஃபிகேட் என்ன கேட்டிருக்காங்க கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்லோட் பண்ணணும். அண்ட் 14th பார்க்கும்போது அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் தெலுங்கு அண்ட் மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஸ்கூல்லேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அத்தாரிட்டி கிட்ட மட்டும்தான் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரிக்வயர்மெண்ட் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேலும் கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ஜூபிட்டர் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.